ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட 4 பிசி 2 லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அது ப்ராட்காஸ்ட் பண்ணுதான்னு செக் பண்ணோம். ப்ராட்காஸ்ட் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்டி கேஸ்ட்டோ யூனிக் கேஸ்ட்டோ பண்ண முடியுதான்னு சுவிட்சை வச்சு செக் பண்ண போகிறோம். ஐயோ, அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்றேன். என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, சுவிட்சு வித் 4 லேப்டாப்ஸ் அண்ட் 1 பிரிண்டர். ஸோ பிரிண்டரில் நமக்கான போர்ட் இருந்துன்னா கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. ஸோ நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஜூம் பண்ணி இதை கொஞ்சம் வச்சிட்றேன். ஸோ இதுக்கு நான் பிளேஸ் நோட் போட்டாச்சு. ஸோ எலிப்ஸில் போயிட்டு நான் கொஞ்சம் கலர்லாம் சூஸ் பண்ணி ஸோ அவுட்லைன் கலர்லாம் கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ நான் எலிப்ஸை யூஸ் பண்ணி இங்கே கலரிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு அந்த கர்சரை விட்டு வெளில வந்துடுறேன். ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது, நம்ம காம்போனன்ட்ஸை ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். முதல்ல ஹெட்டிங் கொடுத்துருங்க, பிளேஸ் நோட்டையும் இங்கே ட்ரா எலிப்ஸ் டிராயிங் பேலட்டையும் யூஸ் பண்ணி ஹெட்டிங்கை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றியாச்சு. ஸோ அடுத்தது நெட்வொர்க் டிவைஸில் போய்க்கிறேன். ஸோ நெட்வொர்க் டிவைஸ் போயிட்டு அதில் சுவிட்சஸில் நான் யூஸ் பண்ண போகிறது பிடி சுவிட்ச். ஸோ பிடி சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய கான்ஃபிகரேஷன் படி 4 லேப்டாப்பு ஒரு பிரிண்டர். அதுக்கு என்ன பண்ணுறேன், எண்ட் டிவைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். 4 லேப்டாப்பை எடுக்கிறதுக்காக கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4 லேப்டாப்பை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் எஸ்கேப் கொடுத்துட்டு அடுத்தது பிரிண்டர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்டரில் அந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு இருக்கணும். ஸோ நம்ம சுவிட்சில் இருக்கிற போர்ட் அங்கே இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் இந்த எல்லா காம்பனண்ட்டுக்கும் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஐபி அட்ரஸை நான் வெளியிலே டைப் பண்ணிடுறேன். 192.168.1.5. இது கிளாசிக் சுவிட்சு. வர சுவிட்சில் வந்து சொல்கிறேன். முதல்ல ஐபி அட்ரஸை நான் எனக்கு வெளியில் கொடுத்துட்றேன். இதே ஐபி அட்ரஸை நான் உள்ளே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் ஐபி அட்ரஸ் இதுதான் அசைன் பண்ண போகிறாங்கிறத நான் இங்கே டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஐபி எல்லாம் இங்கே டைப் பண்ணி வச்சிட்டோம். இன்னும் அந்த டிவைஸுக்கு அசைன் பண்ணல. ஸோ டிவைஸுக்கு அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்சில் எத்தனை போர்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, சுவிட்சில் மொத்தம் 6 போர்ட் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிற டிவைஸும் 5 தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல சுவிட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது எம்டி போர்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ எம்டி போர்ட்டை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 போர்ட் இருந்தால் நல்லது தான். அதனால் என்ன பண்ணுறேன், முதல்ல இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 4 மாடல் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். 4 மாடலையும் ஒவ்வொன்றும் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த எம்டியாக இருந்த போர்ட்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் வந்தீங்கன்னா என்னெல்லாம் போர்ட் இங்கே காட்டுதா? ஆன் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிகர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்டர்ஃபேஸ் இருக்குது. பாஸ் எத்தர்நெட் 0ல் ஆரம்பி 0/0/1, 1/1, 2/1, 3/1, 4/1, ஈத்தர்நெட் 6/1, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 7/1, ஜிகாபிட் ஈத்தர்நெட் 8/1, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 9/1. ஓகேவா,
ஸோ இப்போ மொத்தம் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 9-10 போர்ட் இருக்குது. ஸோ நான் சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சுவிட்சில் நமக்கு தேவையான போர்ட்லாம் இருக்குது. இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது சுவிட்சை நம்ம கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிரிண்டருக்கு கனெக்ஷனை கொடுத்துட்றேன். ரெண்டாவது லேப்டாப். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நீங்களும் கொடுத்துட்டீங்களா? கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்தாச்சா? அடுத்தது பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே நம்ம வெளியில் டைப் பண்ணி வச்சிருக்க இந்த ஐபி அட்ரஸை ஒவ்வொரு டிவைஸுக்கும் நம்ம அசைன் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே கான்ஃபிக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்லாம் இருக்காது. ஓகேவா? பிரிண்டரில் டெஸ்க்டாப்லாம் தேட முடியாது. இங்கே பாருங்கள், கான்ஃபிகில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா IPv4 அட்ரஸ் அப்படின்னு காட்டுதா? இந்த இடத்துல தான் டைப் பண்ணோம். 192.168.1.9. ஸோ சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 3 255 ஒரு 0 இருக்கணும். இது கிளாஸ் சிங்கிறதுனால 3 255 வரும். கிளாஸ் பியாக இருந்தால் 2 255 2 0. கிளாஸ் ஏவாக இருந்தால் ஒரு 255 3 0. சரியா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பிரிண்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கலில் இருக்கும். அதை நீங்கள் கான்ஃபிகில் மாற்றிடுங்க. ஓகேவா? ஸோ கான்ஃபிக் வந்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் இந்த மெனு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் IPv4 அட்ரஸில் இங்கே நம்ம என்ன ஐபி அட்ரஸை இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது சப்நெட் மாஸ்க்கு. சப்நெட் மாஸ்க்கு நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். IPv6 எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ பிரிண்டருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும். லேப்டாப்புக்கெலாம் சேம் பழைய ப்ரொசீஜர் தான். டபுள் கிளிக் பண்ணுங்கள், டெஸ்க்டாப்புக்கு போங்க, ஐபி கான்ஃபிகரேஷன் போங்க. அதில் நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கிற அதே ஐபி அட்ரஸை உள்ளே டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 8 தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் 8 டைப் பண்ணிவிட்டு சப்நெட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே ஃபார்மெட்டில் செகண்ட் லேப்டாப், டெஸ்க்டாப், ஐபி அட்ரஸ், சேம் ஐபி அட்ரஸை வெளில கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸை இங்கேயும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது அடுத்த லேப்டாப். ஸோ IP6ங்கிற லேப்டாப்புக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக IP5ங்கிற லேப்டாப். ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன் அவ்வளோதான். ஸோ இப்போது எல்லா லேப்டாப்புக்கும் பிரிண்டருக்கும் ஐபி அசைன் பண்ணிட்டோமான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு மவுஸ் ஓவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐபி வெளியில் காட்டும். எந்த போர்ட்டில் ஐபி கனெக்ட் ஆகிருக்கு, எந்த போர்ட்டில் நம்ம ஐபியை வந்து செட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் செக் பண்ணிக்கங்க. ஸோ முடிச்சாச்சா? ஸோ முடிச்சாச்சுன்னா அடுத்து நம்ம கனெக்டிவிட்டியை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பண்ணிப்போம், பிங் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிள் பிடிஓ எடுத்துங்க. சிம்பிள் பிடிஓ எடுத்து ஒவ்வொரு பிசிக்கும் இடையில கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள்.
ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, அப்புறம் பிசி டு பிரிண்டர். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். நீங்கள் பிரிண்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பிசி கூட போட்டு பாருங்கள், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், சிமுலேஷன் மோடுக்கு மாற்றிட்டு சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிமுலேஷன் நடக்குதா? ஸோ நீங்கள் ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்களா? இப்போ நான் எதுக்கெல்லாம் வந்து அங்கே பிங் பண்ணியிருந்தேனோ அதுக்கு மட்டும் கரெக்டாக போகும் பாருங்கள், பாஸ் ஆகும். மற்ற எல்லாம் ஃபெயில் ஆகும். எந்தெந்த பிசிக்கெலாம் நான் வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தேனோ அதெல்லாம் பாஸ் ஆகும், மற்றதெல்லாம் ஃபெயில் ஆகும். ஸோ நம்ம சிமுலேஷன் மோடை மட்டும் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிங்கில் போயிட்டு ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் பிங் பண்ணி பார்த்துடலாம். பிங்கு ஸ்பேஸு 192.168.1.9. ஸோ நமக்கு நெட்வொர்க்கில் சரியாக கனெக்ட் ஆகிருந்ததுன்னா எதை பிங் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆகணும், லாஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிசிலேருந்து பிரிண்டருக்கு கொடுத்துருந்தேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் எந்த பிசிலேருந்து எந்த பிசி கொடுத்தாலும் சக்ஸஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம ஹப்பை இதுக்கப்புறம் எந்த ஒரு நெட்வொர்க்குக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்சு மட்டும்தான். ஸோ சுவிட்சை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரவுட்டர் கூட யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் சரி, சுவிட்சு தான். சுவிட்சில் வேறு டைப் சுவிட்சை யூஸ் பண்ணுமே தவிர ஹப்பு பக்கமே போக மாட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அவுட்புட் வந்துச்சா? சுவிட்சுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நோ ஃபங்க்ஷனல் போர்ட் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் போர்ட்டில் ஐபி அசைன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ பிங் ஆகலைன்னா, இல்லை அந்த போர்ட்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா 2 தப்பு பண்ணியிருக்கலாம். ஒன்று, போர்ட்டில் ஐபியை கொடுத்துருக்க மாட்டீங்க. இன்னொரு விதமாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தப்பான ஐபி அட்ரஸ் டைப் பண்ணியிருப்பீங்க. இப்போ 192.168.1.5 கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா 10.0.0.10. நம்ம என்ன சொன்னோம், சுவிட்சுங்கிறது ஒரு நெட்வொர்க் தான் கனெக்ட் பண்ணும். இல்லை நீங்கள் வேறு நெட்வொர்க்கை மாற்றி கொடுத்து செக் பண்ணிங்கன்னா ஃபெயில் தான் வரும். ஸோ இப்போ இதிலே நீங்கள் வந்து ஐபி அட்ரஸை மாற்றுங்க, 10.0.0.10ன்னு போட்டு நீங்கள் பிங் பண்ணி பாருங்கள், பிங் ஆகாது. ஏன்னா நெட்வொர்க் மாறிடுது. ஸோ நெட்வொர்க் மாறும்போது பிங் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, டைம் ஆகிடுச்சு, எப்போ எங்களை விடுவீங்க, டைம் ஆகிடுச்சு, லஞ்சுக்கு கிளம்பலாம். ஸோ இதிலே நீங்கள் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாரு. நான் என்ன பண்ணுறேன், டைம் அவுட் தான் வரும். ஐபி அட்ரஸை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 10.0.0.10ன்னு கொடுத்துட்டு 255.0.0.0. ஸோ நான் ஐபி அட்ரஸை கிளாஸ் ஏல மாற்றிட்டு இப்போ நான் பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த பிசிலேருந்து வேறு எந்த பிசியை நீங்கள் பிங் பண்ணி பார்த்தாலும், ஸோ பிங்கு ஸ்பேஸு 192.168.1.9 ஏற்கனவே பண்ண அதே கனெக்டிவிட்டியை செக் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டு வராது. ஏன்னா நெட்வொர்க் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெட்வொர்க் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா சுவிட்சு ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ செக் பண்ணிட்டோம் இல்லையா, ரெக்வஸ்ட் டைம் அவுட் தான் வரும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ரெக்வஸ்ட் டைம் அவுட் தான். ஸோ இதுதான் லாஸ் 100%. 20% கூட வந்து மாறாது, ஃபுல்லாக 100% லாஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் சுவிட்சுக்கும் ரவுட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ சிங்கிள் நெட்வொர்க்கை மட்டும்தான் நீங்கள் சுவிட்சில் கொடுத்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட சுவிட்சை நம்ம முடிச்சிடுவோம். ரவுட்டர், ஸோ மற்ற நெட்வொர்க் டிவைசஸை ஆஃப்டர் லன்ச்சு பார்க்கலாம்.